தேவடியா பயிலோலா. இப்ப அந்த விஜய் சிங் நிலக்கரி பிரச்சனையிலும் தலையிடுறான். நாளைக்கு அவன் ரயில்வே கான்ட்ராக்ட்ல தலையிடுவான். அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஆப்பு வைக்கவும் தயங்க மாட்டான். புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வசீம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு இந்த விஜய் சிங் எப்படி நெருப்ப உண்டாக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் ஒரு காலத்துல நீ உண்டாக்கிட்டு இருந்த. அப்படின்னா இப்ப எனக்குள்ள அந்த நெருப்பு இல்லையா? இர்ஷாத் எப்ப செத்தானோ அப்பவே நான் உங்ககிட்ட விஜய்க்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொன்னல. நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. இர்ஷாத் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்க தொழில் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சரி விடுங்க, வந்து பாருங்க. சாயித் சிங் இறந்ததுக்கு அப்புறமா விஜய் எந்த தடையும் இல்லாம நினைச்சதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். வசீம், அந்த விஜய நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு அரசியல் பலம் நமக்கு தேவை. சரி, ஓகேண்ணா. அவனை அரசியலை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் என்னோட பலத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறேன். இந்த மாதிரி முடியா 2000 ரூபாய் ஆகும். 3 நாள் டைம் ஆகும். ஆனா பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் காசு முதல்லயே கொடுத்துடணும். ஏன்னா மூடி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுக்காம விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரி, இந்த உன் பணம் இந்த குடி. இத பாரு, அந்த மூடி இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரியா? பக்காவா பண்ணிடுங்க. சீக்கிரம். கவலைப்படாம போங்க. இங்க பாரு, இந்த மூடி மாதிரியே அச்சு அசலா பண்ணிடணும். சரியா? சரிங்க. அதே மாதிரி 2 பாட்டில் வேணுமா? ஆமா வேணும். சரி, பண்ணிடலாம். இந்த அப்படி சீக்கிரமா வேலை முடியும். சரியா? எல்லாரும் கரெக்டா லைன்ல வாங்க. பாத்து பாத்து தூக்கு தூக்கு. அப்படிதான், மேல வை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்தது வைங்க வைங்க, எடுத்து வைங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க விஜய் சிங்கோட ஆளுங்க. ஊர்ல செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஊர்ல காடு. டேய், பைப் எடுத்துட்டு வாடா. கிளாஸ் வேணும். கிளாஸ் எடு. காட்டுங்க காட்டுங்க. இது தர. இந்தாங்க. சரி, பார்த்து கவனமா எடுத்துட்டு போ. சரிங்க. கரெக்ட் டைமுக்கு போகணும். சீக்கிரம் 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 ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. ஆனா சரக்கோட 9 ட்ரக் ஒன்னும் வரல. ரொம்ப நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு. பிலால், இந்த வரேன்னு. வெள்ளக்காரன் சரக்கு ஏன்டா 3 ட்ரக் மட்டும் தான் வந்திருக்கு? மத்த சரக்கெல்லாம் எங்க? அண்ணா, நிலக்கரியோடது 12 ட்ரக் வரப்போகுது. ஏய், மொத்த கிணக்குதி. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? ஆனா இந்த தடவை மஞ்சள் தண்ணி கம்மியா வந்ததால சரக்கு கம்மியா தான் வந்துச்சு. அதனால இன்னும் நான் வர வச்சிருக்கேன். சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்ச நாளைக்கு நீ என் முன்னாடியே வந்துடாத. உரம்போக்கு போய் அவனை அனுப்பு. டேய், அண்ணன் கூப்பிடுறாரு. என்கிட்ட மரியாதை பேச கத்துக்கல. வணக்கம் பாயன. இப்பெல்லாம் என்னோட வாழ்க்கையில எச்சங்களாலதான் பிரச்சனையா இருக்கு. என்னால முடிஞ்சிருந்தா அந்த விஜய 100 துண்டா வெட்டி போட்டு இருந்திருப்பேன்.
ஆனா அண்ணனை நினைச்சுதான் எனக்காக நீ விஜய கொள்ளுவியா? செஞ்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் தான் உங்க வலதுக்கா இருப்பேன். கண்டிப்பா இருப்ப. பொறுமையா வேலையை பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரமா வேலையை முடி. சித்தப்பா ஆ, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு? நீங்க களைச்சு போயிருப்பீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு நிலக்கரி வேலை இருக்குல்ல. நிலக்கரிய ட்ரக்ல இருந்து இறக்கி நாம உடனே அதை தயாரிக்கணும்ல இல்லையா? பார்த்து கவனமா போங்க. வசீம் கானோட எல்லா நாய்களும் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படி எனக்கு பிறந்தவங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு நல்லதா படல. இங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். எப்பவும் உன் தலைமையில ஒரு கத்தி தொங்குற மாதிரியே இருக்குப்பா. ஐயோ சித்தப்பா, என்ன இங்க யாருக்கு தான் தெரியும்? யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவனமா போயிட்டு வாங்க. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஓய்வு எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா. சித்தப்பா, அட நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆ, போங்க. சரிப்பா. ஆ, சரிப்பா. இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்க. பாத்து சித்தப்பா, நீங்க போங்க. இங்க பாரு ராஜு, நீ பேசாம அரசியல் நுழைஞ்சிருப்பா. கலெக்டர்னா என்ன கிடைக்க போகுது? சும்மாறா, எப்ப பார்த்தாலும் அரசியல் வேற வேலை இல்ல உனக்கு. விஜய் வசீமோட நிலக்கரி பிசினஸ்ல தாண்டம் ஆடிட்டு இருக்கான். அப்படியா? ஆமாமா, இப்பெல்லாம் வசீமோட பவர் தான் சுத்தமா குறைஞ்சு போச்சே. விஜய் கண்டிப்பா வசீமை அழிக்காம விட மாட்டான். அந்த வசீமோட அழிவுதான் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட் தான். அப்புறம் சொல்லு. என்ன ஒரு விஷயம், இந்த விஜய் பார்க்க எப்படி இருப்பான்? நான் சொல்றேன் உனக்கு. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. நாள் முழுக்க நான் தானே கூட இருக்கேன். நான் சொல்றேன். அண்ணா சொல்றேன் கேளுங்க. அந்த விஜய் சிங் ரொம்ப உயரமாலாம் இருக்க மாட்டான். அப்புறம் கண்ணு சின்ன சின்னதா இருக்கும். மீச தடிமனா இருக்கும். டேய். முடிய பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். நீ என்னடா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? என்ன சொல்ல விட. ஆனா ஒரு விஷயம்னா, அவன் ரொம்ப தைரியமான ஆளு. ஒரு தடவை அவர் எங்க கூட சமமா உட்காந்து சாப்பிட்டாருல்ல. ஆனா கண்ணு முன்னாடி இருப்பாரு, திடீர்னு காணாம போயிருவாரு. அதான் எப்படின்னு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விஜய் சிங்கோட ஆளுங்களுக்கே அவரை தெரியாதாமா. அவர் உண்மையிலே பயங்கர புத்திசாலின. சரி, அதெல்லாம் கிடைக்கட்டும். அவன் என்னை விட ரொம்ப மோசமான பயலா? அப்படியெல்லாம் இல்லனா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேவையில்லாம டீ சாப்பிடுறீங்களா? பிஸ்கெட்டு பீடி நீயே வாங்கி குடிச்சுக்கோல. அப்படியா? ஆமா, யாரா இவன்? ஒருவேளை இவன் விஜய் சிங்கா இருப்பானோ? என்னடா சொல்ற நீ? இப்பதான் விஜய் சிங் கூட உட்காந்து சாப்பிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்த. அது வந்து சாப்பிடலான்னு இருந்தோம். அதான் கண்ணு முன்னாடியே மறைச்சிட்டாருன்னு சொன்னல. அதை பார்த்து ஊதி விடு. நல்லா நெருப்பு பிடிக்குதான் பாரு. அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும். வேற ஒன்றும் இல்ல, என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. அதான். சரிடா, நீ போ. வரண்ணே. அண்ணே வணக்கம். அண்ணா, இப்ப அங்க யாரும் இல்ல. அதாவது விஜய் சிங் இருக்கான். ஆனா அவர் தான் விஜய் சிங்கான்னு எனக்கு சரியா தெரியாது. இருக்காரு, கண்டிப்பா அது அவரா தான் இருக்கணும். ஆனா அவன் தானா? கண்டிப்பா அவன் தான். போய் தொலைங்கள, சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? வாங்கடா போலாம். என்னல என்ன புதுருக்கு விடையா கண்டுபிடிக்க வந்திருக்கோம்? இதுக்கப்புறம் எவனும் உயிரோட இருக்க போறது இல்ல. கல்யாண ஊர்வலமால போறான், சீக்கிரமா நடந்து போங்க.